எத்தனை காலம் வந்து நிந்திச்சிட்டு இருப்பான் ஆண்டவர். அவன் பாட்டுக்கு அவன் தெய்வத்தை சொல்லி தெய்வம் அல்லாதவைகள் பெயரை சொல்லி காலையும் மாலை வந்து நின்று நிந்திச்சிட்டு இருப்பான். நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? இல்லப்பா, ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். எதுக்கு ஜெயிக்கணுங்கிற பர்பஸ் கர்த்தருக்கு பிடிக்கணும். நான் நிந்திக்கப்படும் போது என் மேல் தரிக்கப்பட்ட அவருடைய நாமும் தூஷிக்கப்படுதில்லை. அதாவது தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை இருக்கு, மீட்பு இருக்கு, பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்கு, முத்திரை இருக்கு, அபிஷேக முத்திரை இருக்கு. இவ்வளவு விலையேறப்பட்டவைகள், எத்தனையோ மகான்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களுக்கு கிடைக்காதவைகள் மக்கள்னு சொல்லிக் கொண்ட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன, நம்மளை ஒருத்தங்க நிந்திக்கும் போது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. அதுதான் தாவீது வந்து நிக்கிற. எத்தனை காலாண்டவர் நிந்திப்பான்? எவ்வளவு காலம்? அவன் யாரு நிந்திக்கிறதுக்கு? யுத்தம் பண்ணணும், ஜெயிக்கணும். தப்பு வைத்தவர் தப்பு வைப்பான். அது நாமத்தில் நாங்கள் கொடையேற்றோம். கர்த்தர் அவனை வென்று நம் கையில் ஒப்பு கொடுப்பார்.